புதிய வரலாறு படைக்க புறப்பட்டார் தளபதி. வரலாறு அது திரும்பத் திரும்ப எழுதப்படும் ஒரு கவிதை. ஆனால் ஒவ்வொரு கவிதையிலும் ஒரு புதிய அத்தியாயம் உருவாகும். இன்று தமிழக அரசியல் களத்தில் தளபதி விஜய் தனது பயணத்தை தொடங்கியிருக்கிறார். வழக்கம்போல் பல கேள்விகள், பல விமர்சனங்கள். அவருக்கெதற்கு அரசியல்? நடிகர்கள் ஏன் வரவேண்டும்? இது சினிமா விளம்பரமா? இப்படி எத்தனையோ குரல்கள். ஆனால் வரலாறு இங்கு ஒரு புன்னகையை உதிர்க்கிறது. ஏனென்றால் இதே கேள்விகள், இதே விமர்சனங்கள், இதே கேலி பேச்சுகள் சரியாக அரை நூற்றாண்டுக்கு முன் வேறொரு மக்கள் தலைவரையும் சூழ்ந்தன. ஆம், அவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியபோது இது நீடிக்காது என்றார்கள். சினிமா மோகம் சில நாட்களில் விலகிவிடும் என்றார்கள். அவருக்கு அரசியல் தெரியாது என்று எள்ளி நகையாடினார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் சாதனைகளாக மாற்றினார். மக்களின் நம்பிக்கையை தன் உழைப்பால் வென்றார். அவர் காலடி எடுத்து வைத்த அரசியல் பாதை அவரது இறுதி காலம் வரை வெற்றி பாதையாகவே இருந்தது. இறுதி வரை அவரால் அமைக்கப்பட்ட கோட்டையை யாராலும் அசைக்க முடியவில்லை, யாராலும் வெல்ல முடியவில்லை. அரசியல் களத்தில் அவர் படைத்தது ஒரு தங்க வரலாறு. இன்று அதே எம்ஜிஆரின் பாதையில், அதே விமர்சனங்களின் நடுவே தளபதி விஜய் தனது பயணத்தை நம்பிக்கையுடன் தொடங்கியுள்ளார். சினிமாவில் வசூலை குவித்தவருக்கு தெரியும் மக்களின் மனதை குவிப்பது எப்படி என்று. மக்கள் திலகத்தைப் போலவே தனது மக்கள் மன்றத்தின் மூலம் பல ஆண்டுகளாக களப்பணியாற்றி மக்களின் குரலை அருகில் கேட்டிருக்கிறார். எம்ஜிஆரைப் போல முதலில் எதிர்ப்புகள் எழும். அது அவர் செல்லும் பாதை சரியானது என்பதற்கான அத்தாட்சி. எம்ஜிஆரைப் போல இறுதி வெற்றி மக்கள் அளித்த அன்பினால் மட்டுமே தீர்மானிக்கப்படும். இது வெறும் நடிகரின் அரசியல் பிரவேசம் அல்ல. இது மக்களின் தேவையை உணர்ந்து மாற்றத்தை விரும்பும் ஒரு தலைவனின் சமூக பயணம். வரலாறு ஒருபோதும் பொய் சொல்லாது. விமர்சனங்களை தாண்டி செல்லும் அந்த துணிவும் மக்களின் மீதான அன்பும் இருக்கும் வரை இந்த பயணமும் நிச்சயம் வெற்றி பெறும். புதிய தலைமுறை தலைவன், புதிய அரசியல் வரலாறு படைக்கும் நாளுக்காக தமிழகம் காத்திருக்கிறது.